விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வாழ்க்கையில எல்லாத்தையும் அமைதியா அனுபவிச்சு அமைதியா உழைச்சி மெதுவா முன்னேறி சரியான வயசுல பெரிய வெற்றியை அடையக்கூடிய அன்பு மகர ராசி நண்பர்களே தோழிகளே, எத்தனையோ பேச்சுகளை இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கடந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைச்சிருக்குமா, திருப்தி கிடைச்சிருக்குமா, நினைச்சது நடந்திருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்பு மாதிரியே உங்களுடைய ஈடுபாடும் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எதிர்க்கக்கூடிய உங்களது வலிமை, உங்களது சூழ்நிலை, குடும்ப விஷயங்கள், இதையெல்லாம் பொறுத்து கொஞ்சம் திணறி இருப்பீங்க, தடுமாறி இருப்பீங்க, தடமாறி இருப்பீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில கொஞ்ச நேரம் சோர்வா இருந்தா அது ஓய்வு, எப்பொழுதுமே சோர்வா இருந்தா அது சோம்பேறித்தனம். எல்லாரும் இப்படிதான் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. நான் அந்த அளவுக்கு பொறுமைசாலி. எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் இருக்க மாட்டீங்க. ரொம்ப நிதானம் இருக்கும். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து அது முடியறதுக்குள்ள பொறுமை தாங்க மாட்டாங்க. வேலை கொடுத்தவங்க அவ்வளவு வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் முடியும் போது தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய சிந்தனைவாதி, எவ்வளோ பெரிய தைரியசாலி, எவ்வளோ பெரிய உழைப்பாளி, எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு. அந்த காரியம் முடியும் போது தான் தெரியும். முடியறதுக்கு முன்னாடி ரொம்ப அவங்களே சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து யோசித்து செஞ்சு இறுதியில் வெற்றியை அடையக்கூடியவர்கள் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த வெற்றியை அடைஞ்சிருப்பீங்களா அப்படின்னா உங்களுடைய சுய கௌரவம், உங்களுடைய மரியாதை, நீங்க காத்து வச்ச அந்த பெயர், புகழ், இது எல்லாத்தையும் இந்த 7.5 சனியில கொஞ்சம் மிஸ் ஆகி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில எதையோ பிடிச்சி கரையேற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை வெறியோட இப்ப இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பல செலவுகள், வீண் விரய செலவுகள் நிறைய இருந்திருக்கும். ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, கடனாளியாக இருப்பீங்க. நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகள் வந்திருக்கும். எல்லாமே உங்கள் தலையில் விடிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் தன்னுடைய சுய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு அல்லது சொந்த லட்சியம்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம இதுவாக மாறணும் வாழ்க்கையில் அப்படின்னு அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. குடும்பத்தை கொஞ்சம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்குள்ளார குடும்பத்தில் ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் தலையில் வந்து விழுந்திருக்கும். உங்களுடைய லட்சியத்தெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். அப்போ ஏகப்பட்ட அடி, வலி, வேதனை, குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. எல்லா அதிர்ஷ்டங்களும் தடைப்பட்டிருக்கும். இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வராது. இது கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கிடைக்காது. துரதிர்ஷ்டசாலின்னு கேள்விப்படுவீங்களா? அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிறது கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. கஷ்டப்பட்டு தான் அதை அடையக்கூடிய அமைப்பு. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிரும். சரி, நமக்கு அது ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. போராடி 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 தான் உங்களுக்கு கிடைக்கும். போராடி தான் நீங்கள் ஜெயிக்கணும். அப்படி வரம் வாங்கி வந்தவர்கள் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். எல்லாரும் குறுக்கு வழியில் தேடுவாங்க. எத்தனை காலம் நாங்கள் போராடுறது, எவ்வளவு கஷ்டப்படுறது, எவ்வளவு இழக்கிறது, குறுக்கு வழியில் போவோம், சம்பாதிப்போம், முன்னேறுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. மகர ராசி நண்பர்கள்ட்ட அந்த வேலையை நடக்காது. அது நிலைக்காதுன்னு தெரியும். நேர் வழித்தான், உழைச்சி தான் அது கிடைக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டுலாம் வாழக்கூடாது. அடுத்தவங்க தலையில் ஏறிக்கிட்டுலாம் வாழக்கூடாது. அடுத்தவங்க உழைப்பில் வாழக்கூடாது. தன்னுடைய உழைப்பால் உயரணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த நினப்பு தான் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. அதாவது உங்களது நேர்மை, குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். குழந்தைங்கள்லாம் சொன்ன பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏதாவது ஜாதி மதம் கடந்து பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க. குடும்பத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வந்திருக்கும். நிலப்பிரச்சனை வந்திருக்கும். யாருக்காவது உதவி செய்ய போய் அவமானப்பட்டிருப்பீங்க, புகழை இழந்திருப்பீங்க, நீங்கள் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நல்லதே நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் கெட்ட பேராக தான் இருந்திருக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காது, கிடைச்சிருக்காது. உங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்புணர்வு, இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே இதுதான். உங்களது பொறுப்புணர்வு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறது. நாம தான் எல்லாமே இவங்களுக்கு, நம்மளால தான் முடியும், நாமளே கைவிட்டா இவங்க யாருக்கிட்ட போவாங்க இப்படிங்கிற எண்ணம்
கடின உழைப்பு, ஸ்மார்ட் உழைப்புலாம் இல்லை. நான் ஸ்மார்ட் உழைப்பாக உழைச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிருக்கலாம். ஈஸியாக கிடைக்கிறத கூட உழைப்பால் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. குடும்பத்தில் அக்கறை கொண்டவர்கள், குடும்பம் எது சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க, குடும்பத்துக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறவங்க. இன்னைக்கு குடும்பத்தாலேயே நீங்கள் நட்டாத்தில் நிற்கிறீங்க அப்படின்னா சந்தேகமே கிடையாது. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, உங்களை ஒதுக்குனதுக்கு காரணம் இந்த குடும்பம் தான். அடுத்தது, இலக்கை நோக்கி நேராக போகணும். நான் சொன்ன மாதிரி குறுக்கு பாதையில் போகக்கூடாது. இந்த விஷயம்தான் உங்களை ஜெயிக்க விடாமல் நிறைய இழப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க, எதிரியாக நினைப்பாங்க. அதாவது வெத்து வெட்டு அப்படின்பாங்க, எதுக்கும் உதவாதவங்க அப்படின்னு சொல்கிறது. தத்தின்னு சொல்லுவாங்க, பூமர்னு சொல்லுவாங்க, பூமர் மாமா. இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களது அமைதியும் பொறுமையும் உங்களை அந்த மாதிரி பேர் வாங்கி கொடுத்துருக்கோம், புகழ் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகிறது. இனிமேல் நீங்களாக இருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு மறந்து போகும். புதுசாக பிறந்தது மாதிரி மாறிடுவீங்க. உங்களுக்குள்ளார இவ்வளவு பவர் இருக்குது, இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. உங்களது சுய வலிமை நீங்களே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்போது இருந்தே உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நீங்கள் உணரலாம். ஒரு தன்னெழுச்சி ஏற்படும், ஒரு உற்சாகம் ஏற்படும், ஒரு பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். பொருளாதாரம் எப்படி, குடும்பம் எப்படி, குழந்தை பாக்கியம், திருமணம் எப்படி, எந்தெந்த தொழில் லாபம், எப்படி நீங்கள் கோடீஸ்வரராக மாற போகிறீங்க, எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த பரிகாரம் செய்யலாம், அதிரடி மாற்றங்கள் என்னென்ன, யோகங்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய வீடியோ தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 2026 குரு பயிற்சியில் பெரிய ஆளாக, ஒரு கோடீஸ்வரனாக இல்லைன்னாலும் சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவது வாழறதுக்கான அத்தனை தகுதியும் உங்களுக்கு வந்துடும். அவ்வளவு விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி, இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனால் கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்குது, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, நண்பு கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன பிழைகள் இருக்கு. மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த மாட்டீங்க, நீங்க வருத்தப்படுறத சொல்ல மாட்டீங்க, ஆனா ரகசியத்தை சொல்லிடுவீங்க வெளியில. அதனாலே நிறைய மிஸ் ஆகும். அதிக கவலை, ரொம்ப கவலைப்படுவீங்க. தேவையில்லாத கவலைலாம் வரும். எக்ஸ்ட்ரா போய் கவலைப்படுறது. இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா நஷ்டமாயிட்டான், இந்த முதலீடு போட்டு நஷ்டமாயிடுட்டா, இந்த முதலீடு போட்டு நஷ்டமாயிட்டா, இந்த பணத்தை கட்டி ஏமாந்துட்டா, இந்த வேலைக்கு போய் நமக்கு செட் ஆகலனா, அல்லது இந்த இடத்துக்கு போய் அந்த காரியம் நடக்கலனா, இந்த கணவன், இந்த மனைவி நமக்கு சரியா அமையல அப்படின்னா, இப்படி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிப்பீங்க. இது பொதுவான குணம் உங்களுக்கு. தனிமையை விரும்புவீங்க, ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிக்கும், இதில் யாரும் தலையிட வேணாம், அந்த அளவுக்கு பிடிவாதம். நான் இப்படி தான் செய்வேன். இதனாலேயே குடும்பத்தில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும், உறவுகள்கிட்ட பிரச்சனை வரும், நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும், கணவன் மனைவிகிட்ட பிரச்சனை வரும், குழந்தைகள்கிட்ட இதனாலே பிரச்சனை வரும். அப்போ தனிமையாக நீங்கள் நினைப்பீங்க, எல்லாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இதனாலே இன்னைக்கு பல தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்த என் அன்பு மகர ராசி நண்பர்கள் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொழிலில் தடை இருந்திருக்கும், எதிர்பாராத பல செலவுகள் இருந்திருக்கும், கடன் வாங்கியிருப்பீங்க, குடும்பத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும், திருமணம் தாமதமாகி திருமணம் நடந்திருந்தாலும் திருப்தியாக இருந்திருக்காது, உடல்நல கவலை ஏற்பட்டிருக்கும், மன அழுத்தம் அதிகரிச்சிருக்கும். இத்தனை பிரச்சனைகளுக்கும் இடையில ஒரு பொற்காலம் மாதிரி
ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி, ஒரு யோகம் உங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும், ஒரு லாட்டரி விழுந்தா எப்படி இருக்கும், அவ்வளவுதான். என்ன நடக்கும் உங்களுக்கு? லாட்டரியை விட 1,00,00,000 ரூபாய் உங்களுக்கு விழுந்ததுன்னா என்ன பலன் கிடைக்குமோ, எப்படி நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி இந்த குரு பயிற்சினால நீங்க சந்தோஷப்படலாம். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி. என்ன காரணம் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பயிற்சிங்க. இதுவரைக்கும் இல்லாத பயிற்சி. என்ன காரணம் அப்படின்னா, உச்சம் பெற்ற 7ஆம் வீட்டிற்கு அந்த குரு வந்து அமர்ந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறார். உச்ச குருவா மாற போறாரு. இதுவரைக்கும் நண்பர்கள் யாரு, எதிரிகள் யாரு, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இவங்களை மதிக்கலாமா மதிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அந்த குருவுக்கே அப்படிதான். இந்த கிரகம் எப்படி, இந்த கிரகம் எப்படி, இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு குருவே இதுவரைக்கும் யோசிச்சிருப்பாரு. இனிமே யோசிக்க மாட்டார். புகுந்து விளையாடுவார் உங்களை மாதிரி. இனிமே நீங்க எதுக்குமே எதையுமே யோசிக்க மாட்டீங்க. இன்னும் 24 வருஷத்துக்கு உங்களை யாராலும் அசைக்க முடியாது. சிங்கம் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி பண்ண போறீங்க. உங்க நாட்டுல இனிமே நீங்க தான் ராஜா. சிங்க ராஜா மாதிரி ஆள போறீங்க, ஆட்சி செய்ய போறீங்க. நீங்க யாரா இருந்தாலும் இருந்துட்டு போங்க, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. நம்மளால முடியாது, நம்மளாம் அந்த அளவுக்கு தகுதியானவங்களா அப்படி நினைச்சா நினைச்சிட்டு போங்க. ஆனா ஒன்று சொல்றேங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மகுடத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு தலையில வைக்கிறார். நான் தூக்கி போட்டுட்டு என் வேலையை தான் பார்ப்பேன், அல்லது நான் புலம்பிக்கிட்டு இருப்பேன், எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, நான் ஏழை பாழை, எனக்கு கொடுத்து வைக்கல, என் தலைவிதி அப்படின்னா புலம்பிட்டு போங்க. அந்த மகுடத்தை பயன்படுத்தி உங்களது அதிகாரத்தை நிலைநாட்டி உங்களுக்குள்ளார இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வந்து அதுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காக உழைச்சி அந்த வெற்றியை அடைஞ்சி அப்படி கெத்தா உட்காரீங்கன்னா இன்னும் 24 வருஷத்துக்கு உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இந்த மகுடத்தை பயன்படுத்திங்க. சிம்மாசன கிரீடம் குரு பகவான் கொடுத்திருக்கிறார் உச்சம் பெற்ற வீட்டிலிருந்து. ஒரு அற்புதமான அமைப்பு. எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. ஒரு 6 விஷயம் சொல்றேன். நல்ல கணவன் மனைவி கிடைப்பாங்க, அல்லது நல்ல காதலன் காதலி கிடைப்பாங்க, இல்லைன்னா இருக்கிற கணவன் மனைவி நல்ல குணத்தோடு மாறுவாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ளார. ரொம்ப நல்லவங்களா மாறுவாங்க பாருங்க. இத்தனை நாளாக எங்கடி இருந்த, இத்தனை நாளாக எங்கடா இருந்தன்னு கேட்குற அளவுக்கு, கணவனையும் மனைவியையும் கேட்குற அளவுக்கு, கொஞ்சிற அளவுக்கு அவங்களுடைய மாற்றம் இருக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் செய்வாங்க, என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க, துணையாக இருப்பாங்க. இது வரைக்கும் எதிரியாக இருந்திருக்கலாம், இதுக்கு மேலே அவங்களுக்குள்ளார ஒரு பூந்தோட்டம் இருக்கிறத இனிமேல் பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு அழகானவர்களாக உங்கள் கணவனும் மனைவியும் மாறுவாங்க. இந்த விஷயம் உடனே நடக்கும் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம், குழந்தை யோகம். எத்தனை வருஷம் வேணாலும் திருமணம் நடக்காமல் இருந்திருக்கலாம், இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். கணவனும் மனைவியும் அமைஞ்சே ஆகணும்ல. அதே போல் குழந்தை பாக்கியம். பேர் சொல்கிறதுக்காக ஒரு பிள்ளை பிறக்க போகுது. எவ்வளவோ வருத்தப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. அப்படி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு குழந்தை கண்டிப்பாக உங்களுக்காக பிறக்கும். உங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த முறை, இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழில், வேலை. எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க, எத்தனை வேலையை இழந்திருப்பீங்க. எங்கே போனாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு செட்டே ஆகாது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதில் தோல்வி. வியாபாரம் சரியில்லை, ஆசைப்பட்ட துறை கிடைக்கல, பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த வேலையை விட்டுட்டு இந்த தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னு இருக்குது. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் பல சூழ்நிலையில் பெருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். தொழிலில் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், வேலையில் நல்லா இருப்போம். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் நல்லா இருப்போம்னு இல்லை, தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக போகுது. இந்த தொழிலெலாம் ஈடுபடலாமா, இந்த பணம் முதலீடு போடலாமா, இந்த வேலையில் போய் சேரலாமா, இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா, இப்படிலாம் தயங்கி 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 இருந்த நம்ம மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு நிலையான தொழில், வேலை, துறை, அரசு துறையாக இருந்தாலும் சரி செட் ஆகிடும். அப்படி ஸ்ட்ராங்காக உட்காருவீங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் உட்காந்தாதான் உங்களுக்கு லாபம் வரணும். மிக முக்கியமாக பெரிய லாபம் வரப்போகுது. பணம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொட்டணும் உங்கள் அக்கௌண்ட்டில். இல்லைனா நீங்கள் பெருமூச்சு விடுற அளவுக்கு வருமானம் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது. அது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? தொழில் வளர்ச்சி, அதாவது பெரிய பணம், நிறைய பணம் வரணும் உங்கள் அக்கௌண்ட்டில். அப்படின்னா தொழில் வளர்ச்சி தானே அது காரணம். பொருளாதாரத்துக்கு எது காரணம்? தொழில் தான். அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பல மாற்றங்கள் உங்களுக்குள்ளார ஏற்படும். சுயமரியாதை, சுய கௌரவம், சுய மாற்றம், சுய ஒழுக்கம். நீங்கள் இனிமே வேற ஆளா தெரிய போறீங்க. உங்களுக்கு என்ன, எல்லாத்துக்கும் தயங்கிட்டே இருப்போம், டக்குன்னு இறங்கிட்டோமே. தயங்கி தயங்கி இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை முடித்தோம், தயங்காமல் இறங்கி அடித்தோம், ஜெயிச்சிருச்சு. முன்னாடிலாம்
மனசு வருத்தப்பட்டுட்டே இருக்கும். இப்பெல்லாம் ஜாலியா இருக்கே, பரவாயில்ல, இது கிடைச்சதே நமக்கு சந்தோஷமா இருக்கே. அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளார கிடைக்க போகுது. ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ண போறீங்க. நம்மளால முடியாது எதுவுமே இல்ல, எல்லாமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து உங்களையே நீங்க மாத்திக்க போறீங்க. அடுத்தது, எது நீங்க முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்க. இதுக்கு மேல சும்மா நீங்க கல் எடுத்து போட்டா கூட அது வைரக்கல்லா மாறும். அந்த கல்லு கூட உங்களுக்கு பயனுள்ளதா மாறும். அவ்வளவுதான். மண் எடுத்து போட்டீங்கன்னா அந்த மண்ணு கூட சாப்பிட்ற பொருளா மாறும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நீங்க எது செஞ்சாலும் அது பயனுள்ளதாக மாறும் அப்படிங்கிறது தான். உங்களது முயற்சி பலிக்கும், நீங்க செய்யற காரியம் ஜெயிக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமைப்புங்க. இதை பயன்படுத்திக்கங்க. கொஞ்சம் சனி பகவான் இது வரைக்கும் உங்களை வலுவிழந்து வச்சிருப்பாரு, ரொம்ப சோர்வடைய வச்சிருப்பாரு. ஏன்னா எவ்வளவு உழைச்சாலும் பலன் கிடைக்கலன்னா சோர்வாயிடும்ல. வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளை மதிக்கலைன்னா என்ன நினைப்போம், இந்த குடும்பமே தேவையில்ல, கிளம்பிடுவோம்ல. அந்த மாதிரி கிளம்பியிருப்பீங்க நிறைய பேர். உங்க பொறுமையை நிறைய பேர் சோதிச்சிருப்பாங்க. உங்களை நிம்மதியா விட்டுருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. எங்க போனாலும் இந்த பிரச்சனை இருந்திருக்கும். எதுவுமே சீக்கிரம் நடந்திருக்காது. ஆனா இங்க அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா, சனி பகவான் இருந்து உங்களுக்கு எந்த இடத்துல கஷ்டம் கொடுக்குறாரோ அந்த இடத்துல சரி பண்ண போகிறார் குரு பகவான். இந்த குரு பயிற்சினால எல்லாமே சரியாக போகுது. ஏன்னா இப்ப இருக்கிற சனி பகவானையே குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால பல சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்த சனி பகவான் இனிமே அதை சாதனையா மாத்த போறாரு. சரி குரு பகவானே, நான் சாதனையா எல்லாத்தையும் மாத்திடுறேன், இது வரைக்கும் சோதிச்சதெல்லாம் சாதனையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சனி பகவான் குரு பகவான்கிட்ட. அதனால தைரியத்தோட, நம்பிக்கை இல்லாம எதுவுமே செய்யாதீங்க இனிமே. எதுக்கு நான் இன்னும் 24 வருஷம் சொல்றேன் அப்படின்னா, உண்மையா உழைக்கிற மனுஷனுக்கு, எல்லாருக்குமே இல்லை, உண்மையா உழைக்கிற மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு 10-20 ஆண்டுகள் சிறப்பா அமையும். அது எந்த வருஷமா இருந்தாலும் இருக்கலாம், படிக்கிற காலகட்டமா இருக்கலாம், திருமண வயதாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், வயதான காலமாக இருக்கலாம். ஆனா ஒரு 20 வருஷம் பீக்ல இருப்பாங்க, செம்மையா இருப்பாங்க. எது செஞ்சாலும் பலிக்கும், எது செஞ்சாலும் கிடைக்கும், எதை எதிர்பார்த்தாலும் நடக்கும். அப்படி ஒரு காலகட்டம் தான் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப வந்திருக்கு இந்த குரு பயிற்சினால. ஏன்னா உச்சம் பெற்ற குரு இல்ல, அவர் பார்க்குற பார்வைக்கு கோடி புண்ணியம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பொருளாதாரத்தெல்லாம் எதில் நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, என்ன தொழில் வச்சாலும் சரி, எங்கே வேலைக்கு போனாலும் சரி, முதல் சம்பளம் உங்களுக்கு தான் வரும், முதல் பதவி உயர்வு உங்களுக்கு தான், முதல் கவனிப்பு உங்களுக்கு தான். ஏன்னா அதிர்ஷ்டசாலியாக இப்போ இருக்கீங்க, ஏகப்பட்ட யோகம் இருக்குது உங்களுக்கு, வருமானம் அதிகரிக்க போகுது, சேமிக்க வைக்க போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க, பணத்தை சேமிக்கிறதுக்காக சொத்து வாங்க போகிறீங்க, பினாமிக்கிட்ட நீங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. வருமான வரி பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு பணம் சேர்க்க போகிறீங்க, சொத்து சேர்க்க போகிறீங்க, நகை சேர்க்க போகிறீங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கடன் பிரச்சனை குறையும். முக்கியமாக எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிருவீங்க. அடுத்தது வீடு வாங்க போகிறீங்க. முதல்ல மெயினாக வீடு வாங்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்துங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, அல்லது சரியில்லாத வீட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வீட்டை கட்டுறதுக்கான முயற்சியோ அல்லது கட்டியோ முடிக்க போகிறீங்க இந்த குரு பயிற்சியில். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே வளர்ச்சி, ஆஹா ஓகோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அலட்சியப்படுத்திடாதீங்க. சில பேருக்கு உண்மையை சொன்னால் கூட நம்ப முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி, அவங்க சூழ்நிலை அப்படி. நிறைய சோர்வு அடைஞ்சிருப்பீங்க, நிறைய சோர்ந்து போயிருக்கீங்க, அடிபட்டு காயம்பட்டு. நல்லதே நடந்தாலும் அதை நம்புறதில்ல. இதெல்லாம் நமக்கெல்லாம் நடக்குமா, கிள்ளி பார்த்துப்போம், இது கனவா நனவா. இப்படிப்பட்ட வாழ்க்கையும் உண்டு. நல்லதே நடந்தாலும் அதை நம்புறதுக்கு மனசு தடுமாறும், தயங்கும், நமக்கெல்லாமா இப்படி நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது. என் அன்பு மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு கிடைக்கும்? உழைப்பாளிகளாச்சே, நேர்மையான மனிதர்களாச்சு நீங்கள். உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. அதாவது கஷ்டப்பட்டது வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இது. ஏன்னா நீங்கள் எதையுமே ஈஸியாக எடுத்துக்க மாட்டீங்க, ஈஸியாக வந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏற்ற ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு விவசாயி இருந்தாராம், கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். 2 வரம் வேணும் அப்படின்னாவில். என்ன அப்படின்னா, நான் கேட்குற நேரத்தில் மழை பெய்யணும், நான் கேட்குற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆகிடுறார் அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும்
மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல். இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். இப்போ புரியுதுங்களா நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு? உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றினது தான் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் வந்தால் தான் நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுவீங்க, நிறைய அனுபவசாலியாக மாறுவீங்க, பெரிய ஞானியாக மாறுவீங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்போ எல்லா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் வரப்போகுது. அது எல்லாமே பலனாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை விட ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வராது. இந்த 2026 அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் அன்பும் அந்யோன்யமும் ரொமான்டிக்கும் காதலும் காமமும் கரை புரண்டோடும். அப்படி ஒரு நேரம், ஒரு புரிதல் அதிகரிக்கும். சண்டையே போட்டாலும் நமக்காகத்தானே, அக்கறையில் தானே இந்த பிரச்சனை வருது, அக்கறையில் தானே இந்த சண்டை வருது, அன்பு இருக்கிற இடத்துல தான் பிரச்சனை அதிகரிக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வரைக்கும் ஏன் சந்தேகப்படுறீங்க, இது வரைக்கும் ஏன் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் இது வரைக்கும் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க அப்படின்னு கணவனையோ மனைவியோ கேட்ட நீங்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நம்ம நல்லதுக்கு தானே அங்கே போக வேணாம் இங்கே போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, தடை போட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். பார்த்துங்க, அப்படி பேசின வாய் தான் இப்போ இப்படி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணம் ஏனோ தானோன்னு நடந்துக்கிட்ட எண்ணம், நம்ம குடும்ப கணவனை மனைவியை யாரோன்னு நினச்ச அந்த மனசு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம மேலே உள்ள அக்கறை தானே, நம்ம கணவன் தானே, நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்ப நன்மைக்கு தானே இதெல்லாம் அப்படிங்கிற எண்ணம் புரிதல் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்ந்துருவீங்க, உறவு வலு அதிகமாக இருக்கும். ஒரு விதத்தில் சண்டை நடந்தது நல்லதுன்னு கூட சொல்லிப்பீங்க. இந்த சண்டை பிரச்சனை வரலன்னா நமக்குள்ளார இருக்கிற அன்பு தெரியாது, தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. பிரிந்தவர்களும் ஒன்று சேருவீங்க, சண்டை பிடிச்சிக்கிட்டவங்களும் ஒன்றா இருப்பீங்க. குடும்ப மகிழ்ச்சி குதூகலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படி தான், எப்படியோ இருந்த பிரச்சனைகள் குடும்பங்கள் இப்போ ஒன்று சேரும். ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்னன்னா, நம்ம குடும்பத்தில் 3வது நபர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பச்சி சொல்லுது. பச்சின்னா என்ன? ஒரு அறிகுறி. கள்ளத் தொடர்பு, ரகசியமான உறவு, கள்ளக்காதலன் கள்ளக்காதலி வருவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் நிறைய இருக்கு. ஏன்னா மகர ராசினாலே கொஞ்சம் அப்படியும் இப்படியும் ரசிக்கக்கூடியவர்கள், காதலியவை கட்டின கணவன் மனைவியவே அல்லது காதலனையே பக்கத்தில் வச்சுக்கிட்டு சைட் அடிக்கக்கூடியவர்கள், தைரியமாக கொஞ்சம் குசும்புக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குறும்புக்காரர்கள் கூட சொல்லலாம், இல்லை ரோமியோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரெமோ காதல் மன்னன் காதல் நாயகி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கள்ள தொடர்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி வரும்னா, பழைய காதல் பழைய நண்பர்கள் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டு உங்களால் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகும். சூழ்நிலை கைதியாக மாறிடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? பழைய காதல் போது மனசே எல்லாத்தையும் மறந்துடுமே. கொஞ்சம் பழக பழக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் புளிப்பு ஏற்பட்டிருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக புது உறவு கொஞ்சம் மாயை ஏற்படுத்தும். ஏன்னா ராகுங்கிறவர் மாயை 2ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் ஒரு எதிர்பார்ப்பை கிளறி விடுவார், ஒரு ஆசையை அதிகப்படுத்துவார், ஒரு பேராசையை உருவாக்குவார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நபர் நண்பர் கடந்த கால காதலன் காதலை கிடைச்சா அப்படியே பிடிச்சிப்பீங்க, பத்திப்பீங்க. இந்த இடத்துல தூக்கி தூர போட்டுட்டு நம்ம குடும்பம் நம்ம கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி நினச்சிட்டிங்கன்னா அது ஒன்றும் செய்யாது. ஆனால் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் வச்சிருக்கிற மாயை எது? மொபைல். அந்த காரகம் யார் தெரியுமா? ராகு 2ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே அந்த மொபைலை வச்சுருக்கார். நிறைய சந்தேகப்பட்டிருப்பீங்க, எந்த நம்பர் ஃபோன் வருது, யாரை பேசுகிறாங்க, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என்ன தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு காது அவங்க ஃபோனில் இருக்கும். ஒரு ரிங்கு வந்துச்சுன்னா ஷார்ப்பாகிடும் காது. அலாரம் அடிக்குது, யாரா அது, ரொம்ப கூர்மையாக கவனிப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் சந்தேகம் ஏற்படும். நீங்கள் சந்தேகம் படுறது மாதிரியே அங்கேயும் நடக்கும். அவங்க மனசை கெடுக்கிறது மாதிரியான கால் வந்திருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்ட சூழ்நிலை. உங்களது கணவனோ மனைவியோ காரணம் கிடையாது. இதுக்கு காரணம் எல்லாமே மேலே இருக்கிறவங்க செய்கிற வித்தை, ராகு பகவானின் நாடகம். அதே போல்
வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, வாகனத்தில் அங்கங்க போகிற இடத்துல, பயணம் போகிற இடத்துல ஏதாவது நண்பர்கள், நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க தலையிலையும் அப்படி எழுதியிருக்கும். உங்களை மாதிரி ஒருத்தவங்க கள்ள தொடர்பில் கிடைக்கணுங்கிற தலையில் எழுதிருந்துன்னா ஒட்டிப்பீங்க. அதுதான் இங்கே சிக்கல். நம்ம தான் நினைப்போம் நமக்கு மட்டும்தான் அந்த தலையெழுத்து. அப்படி இல்லை. இறைவன் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க தலையிலேயே அந்த புத்திய, அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி ஜாயின் பண்ண வைக்கிறது. அப்புறம் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குறது. 2 குடும்பமும் சிதைஞ்சு போகிற அந்த அமைப்பு இருந்ததுன்னா உங்களால் மீள்றதே கஷ்டம். அதனால் எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. அண்ணா அக்கா அதோட வச்சுக்கோங்க. மாறுனீங்க அல்லது மாற்றி பேசுனீங்கன்னா சிக்கிப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பஞ்சு மாதிரி இருக்கீங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன தீக்குச்சி டக்குன்னு பரவிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆசைப்படுறவங்க, காமத்தில், காதலில், அந்த சிற்றின்பத்துக்காக ஆசைப்படக்கூடியவர்கள். இது சகஜம் தானே. எல்லா ராசிக்காரவங்களும் சில நேரத்தில் சில விஷயங்கள்ல அப்படி இருப்பாங்க. மகர ராசி ஒரு தினசு காமத்தில். அதனால வாய்ப்பு கிடைச்சா விட்டுற மாட்டீங்க. அந்த விஷயத்துல வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதோ நம்ம குடும்பத்துக்கு சங்கூத போகுது இந்த நட்பு, இந்த உறவு, இந்த சூழ்நிலை. அதனால ஒரு தவறான உறவு பல வருட குடும்ப அமைதியை கெடுத்துரும். எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு பணம், புதிய பொறுப்பு, இதெல்லாம் உத்தியோகத்தில் அற்புதமாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடு போடலாம். புதிய முதலீடு, புதிய கிளை ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் வெற்றி அடையும். ஆன்லைன் மூலயமா நிறைய வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், பொருட்களை விற்கலாம். இன்டர்நெட், மீடியா இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும். கெட்டதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா நாளைக்கு அதே மீடியாவில் பிரேக்கிங் நியூஸாக வருவீங்க. அதனால் சேஃபாக இருங்க. அதிரடி மாற்றங்கள் என்னங்க வரப்போகுது வாழ்க்கையில் அப்படின்னா, திடீர் திருமணம் நடக்கும். திடீர்னு நாளை கல்யாணம் அப்படிம்பாங்க. இன்ப அதிர்ச்சி கொடுத்துருவாங்க. திடீர்னு வீடு வாங்குவீங்க. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து டக்குன்னு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, எப்படி வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள். திடீர்னு வெளிநாட்டு பயணம் வருமோ வராதான்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு நாளைக்கே ஃப்ளைட் ஏறணும், நாளைக்கே உங்களுக்கு டிக்கெட் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இப்படி திடீர்னு மாற்றம் வரும். திடீர்னு தொழில் ஆரம்பிப்பீங்க, அந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு. திடீர்னு உங்களது மனைவி இந்த கார்டை கொண்டு வந்து கொடுத்து பாசிட்டிவ்னு காட்டுவாங்க. குழந்தை பாக்கியம். திடீர்னு மாலை மரியாதையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள். இப்படி அதிரடி மாற்றங்கள் இந்த விஷயத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பரிகாரமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்கு. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்கு. குறிப்பா குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. எப்படி குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்ட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்திலிருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இத எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க. மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க. மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க. உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு அதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு, பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட, ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. அன்பு மகர ராசி நண்பர்களே, மெதுவா நடந்தாலும் பரவாயில்ல, நின்னுடாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்யறத விட்டுறாதீங்க. நம்பிக்கை இருக்கும் வரை போராடிக்கிட்டே இருங்க. வெற்றி உங்களுக்கானது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.